ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சீடெட் எக்ஸாம் பத்தி பார்க்க போறோம். சீடெட் எக்ஸாம் டிசம்பர் 2024க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. அதில் என்னன்னு பார்க்கலாம். சீடெட் அப்படின்னா சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற டெட் எக்ஸாம் இதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணி எழுதலாம். டீச்சர் ட்ரைனிங் படித்தவங்க, பிஎட் முடித்தவங்க இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் வேலைக்கு போகணும் டீச்சராக அப்படின்னா இந்த எக்ஸாமை நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டீச்சர் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சீடெட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி அந்த சர்டிஃபிகேட் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் டீச்சர் ஜாப்க்கு போகிறதுக்கு இந்த எக்ஸாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பேஜில் பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கொடுத்துருக்காங்க. சீடெட் எக்ஸாம் டிசம்பர் 2024. டியூரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னையிலேருந்து அப்படின்னா 17/9/2024 16/10/2024 வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னா 16/10/2024. அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான டேட் இது. அடுத்து லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஃபீ பே பண்ணுறதுக்கும் அதே டேட் தான். எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா 16/10/2024. இந்த எக்ஸாமோட இந்த சீடெட் எக்ஸாம் என்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 2024 கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த சீடெட் எக்ஸாம் வருஷத்துக்கு 2 வாட்டி எக்ஸாம் வைக்கிறாங்க. 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி எக்ஸாம் வைப்பாங்க. 1 இயருக்கு 2 டைம் எக்ஸாம் வைப்பாங்க. இந்த இதில் இப்போ டிசம்பர் மந்தில் செகண்ட் எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த வருஷத்தோட 2வது எக்ஸாம் டிசம்பர் மாதம் வைக்கிறாங்க. டிசம்பர் 1ஆம் தேதி 2024 இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இதோட ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்குது. சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சீடெட் அப்படின்னா சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இப்போ சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டியூரேஷன், அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன், டேட் ஆஃப் எக்ஸாம், எக்ஸாமினேஷன் எல்லாம் பார்த்தாச்சு. இதில் டேட் ஆஃப் எக்ஸாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேப்பர் 2 பேப்பர் 1 கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 வந்து ஈவினிங் நடக்குது, அதாவது ஆஃப்டர்நூன் செக்ஷனில் நடக்கும். பேப்பர் 2 வந்து மார்னிங் செக்ஷனில் 9:30 to 12 noon வரைக்கும் நடக்குது. இன்பிட்வீன் கேப்பில் லஞ்ச் பிரேக் விட்டு அடுத்து 2:30 to 5 PM வரை பேப்பர் 1 நடக்குது. சீடெட் டிசம்பர் 2024. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இந்த பேஜில் சீடெட் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா சீடெட் எக்ஸாம் 2024 போட்டிங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ஃபார்ம் வரும். இதில் இந்த https://ctet.nic.in இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இந்த ப்ளூ கலரில் அப்ளை ஃபார் சீடெட் அப்படின்னு சொல்லி உள்ளே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு அப்ளை போவோம். அதுக்கு கீழே அப்ளை சீடெட் டிசம்பர் 2024 கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு பேஜ் ஆகும். இதில் வந்து ரிஜிஸ்டர் ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. அந்த ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துக்கலாம். புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா இதே பேஜ் தான் ஓப்பன் ஆகும். நியூ இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும். இதுக்கு என்னென்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி அப்படின்னா 1000 ரூபாய் பேப்பர் 1க்கு. பேப்பர் 2க்கு என்ன அப்படின்னா 1200, அதாவது பேப்பர் 1க்கு 1000, பேப்பர் 2க்கும் 1000 தான். நீங்கள் 2 பேப்பரும் எழுத போகிறீங்க, லெவல் 1 எழுத போகிறீங்க, லெவல் 2 எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் 1200 ரூபாய் பே பண்ணீங்கன்னா காலையில் நடக்கிற எக்ஸாமுக்கும் ஈவினிங் நடக்கிற எக்ஸாமுக்கும் பே பண்ணிக்கலாம். எக்ஸாமும் எழுதிக்கலாம். 1200 ரூபாய் பே பண்ணிக்கலாம். இது SC ST டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு 500 ரூபாய் பேப்பர் 1க்கு. சப்போஸ் நீங்கள் ஒரு பேப்பர் மட்டும் அப்ளை பண்ணீங்க, பேப்பர் 1 அப்ளை பண்ணீங்கன்னா 500 ரூபாய், பேப்பர் 2 அப்ளை பண்ணுறீங்கன்னா 500. இந்த 2 அப்ளை பண்ண போகிறீங்க, பேப்பர் 1 2 சேர்த்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 600 rupees. ஏதாவது ஒரு பேப்பர் 1 இல்லை பேப்பர் 2 மட்டும் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 500 rupees. நீங்கள் போத் பேப்பர் அப்ளை பண்ணது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டுக்குமே பிஎட் முடிச்சிருக்கணும். பேப்பர் 1னா என்ன அப்படின்னா கிளாஸ் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு கிளாஸ் 1 பேப்பரு. அடுத்த பேப்பர் 2 எதுக்கு அப்படின்னா 6th-லேருந்து 8th வரைக்கும் இருக்கிறது பேப்பர் 2. இதில் நீங்கள் இந்த பேஜ் ஓப்பன் ஆனதும் கிளிக் ஹியர், கீழே ஒரு ஐ ஹாவ் டவுன்லோட இந்த லாஸ்ட் 8வது நம்பருக்கு அடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் அதே பேஜில் திரும்ப நீங்கள் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தணும். அப்ளிகேஷன் நம்பர் கிடச்சிரும். பாஸ்வேர்டு நீங்கள் தான் செட் பண்ணணும். செக்யூரிட்டி பின் கொடுத்து சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு பேஜ் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி இதில் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணுறதை நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் தான் பாருங்கள், பேப்பர் ஜென்ரல் கேட்டகரிக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஒன்லி பேப்பர் 1 or 2 ஏதாவது ஒரு பேப்பர் மட்டும் எழுத போகிறீங்க அப்படின்னா 1000 ரூபாய். அது ஒன்லி பேப்பர் 1 இருக்கலாம், இல்லை பேப்பர் 2 இருக்கலாம்.
2 பேப்பருமே போத் பேப்பர் 1 and 2 எழுத போறீங்க அப்படின்னா 1200 ரூபாய். எஸ்சி எஸ்டி டிஃபரெண்ட் ஏபிள் பர்சன் கேட்டகரிக்கு ஒன்லி பேப்பர் 1 or 2 ஏதாவது ஒரு பேப்பர் இல்லை 2வது பேப்பர் எழுத போறீங்க அப்படின்னா 500 rupees. 2 பேப்பர் நீங்கள் சேர்த்து எழுத போறீங்க அப்படின்னா 600 rupees. பேமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டும் அதே 16/10/2024 தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இதில் வேறு என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது இந்த கண்டென்ட், இந்த ஃபார்மில் என்ன கண்டென்ட், இந்த சப்ஜெக்டில் என்னென்ன கண்டென்ட் வரிசையாக கொடுத்துருக்காங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இம்பார்ட்டண்டாக இருக்கிறது மட்டும் பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் அப்படின்னு சொல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், போர்டு அப்படின்னா என்ன போர்டு அப்படின்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் படித்தது. அப்போ நீங்கள் அது எந்த போர்டோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டுனா போர்டு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் டெல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2 எப்போ நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஆர் மோர் இன் எனி சிட்டி த எக்ஸாம் மே ஆல்சோ பி கண்டக்டட் 30th November. அதாவது ஏதாவது சிட்டியில் அதிகமான கேண்டிடேட் இருக்கிறாங்க, நிறைய கேண்டிடேட் ஒரே ஏதாவது ஒரு சிட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த எக்ஸாமை அவங்க நவம்பர் எண்ட்லேயும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 2 டேவாக வைப்பாங்க. 30th November 2024 ஒரு டேட்லையும், அடுத்து 1st December 2024 வைப்பாங்க. இன்கேஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஆர் மோர் இன் எனி சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு சிட்டியில் அதிகமாக இருக்க கேண்டிடேட் நிறைய இருந்தாங்கன்னா நவம்பர் 30 அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சீட்டட் டிசம்பர் 2024. எலிஜிபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. National Council for Teacher Education determination of minimum qualification for person to be recruited of education teacher and physical education teacher in pre-primary, primary, upper primary, secondary, senior secondary or intermediate school or colleges. Regulation as amended and notified from time to time. Minimum qualification laid down in recruitment rules for teachers by appropriate government where the school situated in the recruitment rules for the teacher Kendriya Vidyalaya Sangadan or Navodaya Vidyalaya Samiti. இந்த எக்ஸாமுக்கு ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட் ஆஃப் சீட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 and பேப்பர் 2 கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 எந்த கிளாஸ்க்கு எடுக்கிறது அப்படின்னா கிளாஸ் 1 to 5 வரைக்கும் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருக்குமே பேப்பர் 1 கண்டக்ட் பண்ணுறாங்க. கிளாஸ் 6th to 8th நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேப்பர் 2 எழுதிக்கலாம். ரெண்டுமே பிஎட்டும் டிடிஎட்டும் முடிச்சிருக்கிறவங்கள தான் இருக்கும். இப்போ இதில் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு இந்த 2.5 hours எக்ஸாமுக்கு கம்பல்சரி என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 150 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்கும். அந்த 150 மார்க்ஸ் எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா பேப்பர் 1க்கான சிலபஸ் இது. பேப்பர் 1 எதுலேருந்து கேட்காங்க அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி கம்பல்சரியாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 30 கொஸ்டின் 30 மார்க்கு கேட்டிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரியாக இருக்குது 30 மார்க் 30 கொஸ்டின். இவிஎஸ் என்விரான்மெண்ட் சயின்ஸ் 30 மார்க் 30 கொஸ்டின். லாங்குவேஜ் 1 என்ன செய்கிறாங்க 30 மார்க்கு 30 மார்க் கொஸ்டின். லாங்குவேஜ் 2 கேட்டிருக்காங்க 30 கொஸ்டின் 30 மார்க். மொத்தமாக 150 மார்க் இருக்குது பேப்பர் 1க்கு. லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 கேட்டிருக்காங்க. லாங்குவேஜ் 1ல் நம்ம இங்கிலீஷ் இல்லை தமிழ், உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் 1க்கு லாங்குவேஜ் 2க்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம். இந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இந்த லாங்குவேஜ் 1 கம்பல்சரி, லாங்குவேஜ் 2 கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுக்குமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா லாங்குவேஜஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம், தமிழும் செலக்ட் பண்ணிக்கலாம். 2 லாங்குவேஜில் எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த லாங்குவேஜ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் என்ன லாங்குவேஜ் இருக்குன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். தமிழ் கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இல்லை. மெயின் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷில் தான் இந்த எக்ஸாமுக்குரிய கொஸ்டின் பேப்பர் இருக்கும். தமிழ் கொஸ்டின்ல இருக்க வாய்ப்பு இல்லை. அதில் லாங்குவேஜ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்னு கொடுத்துட்டாங்க. குவாலிஃபைங் மார்க்ஸ் அண்ட் அவார்ட் ஆஃப் சீட்டட் சர்டிஃபிகேட். சர்டிஃபிகேட்னால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் எப்படி இந்த டெஸ்ட்டுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் குவாலிஃபை ஆகுவீங்க அண்ட் அந்த சர்டிஃபிகேட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குவாலிஃபைங் மார்க் என்ன அப்படின்னா 60% மேலே இல்லை 60% மார்க் எடுத்தாலே இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இந்த அவார்ட் இந்த சர்டிஃபிகேட் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், கவர்மெண்ட் ஸ்கூல், லோக்கல் பாடி ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் அண்ட் அன்எய்டட் ஸ்கூல், இந்த ஸ்கூல்ல எல்லாம் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. பர்சன் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி ஓபிசி டிஃப்ரெண்ட் எபோ பர்சன் இன் அக்கார்டன்ஸ் வித் தி எக்ஸ்டர்னல் ரிசர்வேஷன் பாலிசி. நமக்கு வந்து அது ஒரு எக்ஸாமுக்கு நம்ம டெட் எக்ஸாம் பாஸ் ஆகிருக்கோம், சீட்டட் எக்ஸாம் பாஸ் ஆகிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு வேலிட் சர்டிஃபிகேட் தான். ஷுட் கிவ் வெயிட்டேஜ் டு த சீட்டட் ஸ்கோர்ஸ் qualifying the seated confer right any person recruitment employment as it only one of the eligibility criteria for appointment.
இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ரெக்ரூட்மெண்ட்டும் எம்ப்ளாய்மெண்ட்டும் கொடுக்குற மாட்டாங்க. அதாவது இந்த எக்ஸாம் எழுதினீங்க அப்படின்னா கம்பல்சரியா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு, இந்த ரெக்ரூட்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஒன்லி ஒன் ஆஃப் த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா ஃபார் அப்பாயின்மெண்ட். ஒரு வேலைக்கு சேரக்கூடிய எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவுக்கு தான் இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பா வேலை அப்படிங்கிறது இல்லாம அந்த சர்டிபிகேட் வச்சு நீங்க ஒரு எக்ஸாம் ஒரு வேலைக்கு போறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அப்பாயின்மெண்ட் ஆகுறதுக்கு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாக்குரிய டெஸ்ட் தான் இந்த எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இஸ் ரைட் எனி பர்சன் ஆர் ரெக்ரூட்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் இங்க பாருங்க சீட்டட் வுட் நாட் கன்ஃபர் எ ரைட் எனி பர்சன். இவங்க என்ன செஞ்சாங்க, ரெக்ரூட்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நாங்கள் கொடுக்குறதா இல்லை, கொடுக்கல. ஒன்லி ஒன் ஆஃப் த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா ஃபார் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவுக்கு இந்த நீங்க சீட்டட் எக்ஸாமுக்குரிய சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்ளிகபிலிட்டி, இது எங்க இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீட்டட் ஷால் அப்ளை டு ஸ்கூல் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் அதாவது கேவிஎஸ் ஸ்கூல், என்பிஎஸ் ஸ்கூல், சென்ட்ரல் டிபெண்டன்ட் ஸ்கூல் இந்த மாதிரி ஸ்கூல்ல மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட் நீங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்புறம் வேக்கண்ட் இருக்கப்ப இந்த சர்டிஃபிகேட் வருஷப்படி உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அந்த ஸ்கூல்ல உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த எலிஜிபிலிட்டிக்கு தான் இந்த டெஸ்ட் வைக்காங்க. இந்த சீட்டட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அன்எய்டட் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் கொடுத்துக்கலாம், அன்எய்டட் ஸ்கூல்லையும் கொடுத்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷனாக என்ன செஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க. டெட்டில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்க, சீட்டெட்டில் பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஸ்கூலில் வேலைக்கு போகிறீங்க, ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறீங்கனாலும் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற முன்னுரிமை உங்களுக்கு வழங்கப்படும். State government, local bodies, aided schools shall consider TET conducted by the state government. எப்படி TET கண்டக்ட் பண்ணாங்களோ ஸ்கூல் எய்டட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் TET கண்டக்ட் பண்ணி அதில் பாஸ் ஆன சர்டிஃபிகேட் பாஸ் ஆனது நீங்கள் வச்சிருக்கப்ப யூஸ் ஆகுதோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சர்டிஃபிகேட்டை. வேலிடிட்டி பீரியட் ஆஃப் சீட்டட் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் எவ்வளோ நாளைக்கு நமக்கு வேலிடிட்டி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. நீங்கள் ஒரு வாட்டி எக்ஸாம் எழுதினா சர்டிஃபிகேட் கிடச்சிச்சுன்னா நீங்கள் லைஃப் டைமுக்கும் எந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூல் அதாவது சிபிஎஸ்சி கவர்மெண்ட் ஸ்கூல்லைனாலும் லைஃப் டைம் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த நம்பர் ஆஃப் அட்டம் பர்சன் கேன் டேக் ஃபார் அக்வயரிங் சீட்டட் சர்டிஃபிகேட். இந்த சீட்டட் சர்டிஃபிகேட் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆன 60% மார்க் வாங்கி பாஸ் ஆனாதான் இந்த எக்ஸாமுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த எக்ஸாமை எத்தனை வாட்டினாலும் நீங்கள் எழுதலாம். தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த நம்பர் ஆஃப் அட்டம்ஸ். எத்தனை வாட்டினாலும் இந்த எக்ஸாம் எழுதலாம். இந்த எக்ஸாமை நீங்கள் எத்தனை வாட்டினாலும் எழுதலாம். இத்தனை வாட்டி தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்கள் எத்தனை வாட்டினாலும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் ஆகி சர்டிஃபிகேட் வாங்கிட்டாலும் திரும்பவும் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதி உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A person who has qualified seated may also appear again for improving his her squad. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எழுதி எக்ஸாமில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா திரும்பியும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இன்னொரு வாட்டி நான் ட்ரை பண்ண போகிறேன்னாலும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதை பொறுத்து தான் உங்களுக்கு அமையும். அட்மிட் கார்டு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் வந்துடும். ஃபீஸ் கேட்டகரி ஒரு பேப்பர் மட்டும் எழுத போறீங்கன்னா 1000 ரூபா, 2 பேப்பர் எழுத போறீங்கன்னா 1200. ஓபிசி கேட்டகரிக்கு, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 500 ரூபா ஒரு பேப்பருக்கு. 2 பேப்பருமே எழுத போறீங்க அப்படின்னா 600. இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலபஸ், ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட் ஆஃப் சிலபஸ். இந்த எக்ஸாமுக்குரிய சிலபஸ் என்ன அப்படின்னா பேப்பர் 1 and 2க்கு ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா பேப்பர் 1 கிளாஸ் 1லேருந்து 5 வரை இருக்கிற பிரைமரி ஸ்டேஜுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னா சைல்ட் டெவலப்மெண்ட் பெடகாஜி. சைல்ட் டெவலப்மெண்ட் பெடகாஜில் ஃபஸ்ட்டு எனக்கு கொடுக்குறாங்க கான்செப்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் லேர்னிங், பிரின்சிபல்ஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் அண்ட் சில்ட்ரன், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி என்விரான்மெண்ட், சோஷியலைசேஷன் ப்ராசஸ், சோஷியல் வேர்ல்ட் அண்ட் சில்ட்ரன், Piaget, Kogelberg and Vygotsky, construct and critical perspective, concept of child-centered and progressive education, critical perspective of the constructed intelligence, multi-dimensional intelligence, language and thought, gender as social construct, gender roles, gender bias and education practice, individual difference among learners, understanding difference based on the diversity of language, caste, gender, community, religion, etc. Distinction between assessment for learning, assessment of learning, school-based assessment, continuous comprehensive evaluation, perspective and practice. Formulating appropriate question for assessing readiness levels of learners,
for enhancing learning and critical thinking in the classroom and for assessing learner achievement. இது ஏ அப்படிங்கிற சைல்ட் டெவலப்மெண்ட்ல பிரைமரி ஸ்கூல்ல கான்செப்ட் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட் 5 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான். அடுத்து 10 கொஸ்டின் எதுலேருந்து வருதுன்னா லேர்னிங் பெடகாஜிலேருந்து வருது. 15 கொஸ்டின் எதுலேருந்து வருதுன்னா சைல்ட் டெவலப்மெண்ட் பெடகாஜிலேருந்து வருது. மேத்தமெட்டிக்ஸில் 30 கொஸ்டின் வருது. அதில் கண்டென்ட்டில் ஜியோமெட்ரி, ஷேப்ஸ், சாலிட், அரவுண்டஸ், நம்பர், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மெஷர்மெண்ட், வெயிட், டைம்லேருந்து 15 கொஸ்டின் கேட்காங்க. அண்ட் வால்யூம், டேட்டா ஹேண்ட்லிங், பேட்டர்ன், மணி, இது எல்லாத்துலேயும் மொத்தம் 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து பெடகாலஜிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக் கரிக்குலம், லாங்குவேஜ் மேத்தமெட்டிக், கம்யூனிட்டி மேத்தமெட்டிக், இந்த மாதிரி டாபிக்லேருந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்காங்க. டோட்டலாக 30 கொஸ்டின். அடுத்து இவிஎஸ் கண்டென்ட்டில் ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், ஒர்க் அண்ட் பிளே, அனிமல், பிளான்ட், ஃபுட், ஷெல்டர், வாட்டர், ட்ராவல், திங்ஸ் வி மேக் அண்ட் டூலேருந்து 15 கொஸ்டின். பெடகாலஜிக்கல் இஷ்யூலேருந்து உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்க இந்த மாதிரி டாபிக்ஸில் இருந்து. அடுத்து லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து 15 கொஸ்டின் கேட்குறாங்க. பெடகாலஜி ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்லேருந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கான டாபிக்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த லாங்குவேஜ் 2ல 30 கொஸ்டின், அதுவும் காம்ப்ரிஹென்ஷன்ஸில் 50 கொஸ்டின், பெடகாலஜி ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டில் ஒரு 15 கொஸ்டின். இது பார்ட் 1க்கு. பார்ட் 2க்கு சைல்டு ஒன் டெவலப்மெண்ட் பெடகாலஜி 15 கொஸ்டின். அதே மாதிரி எலிமெண்ட்ரி ஸ்கூல் சைல்டுக்கு இந்தந்த டாபிக்ல இருந்துலாம் வரும், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 5 கொஸ்டின் கான்செப்ட் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் சில்ட்ரன் ஸ்பெஷல் நீட்ல 5 கொஸ்டின் இருக்குது. லேர்னிங் அண்ட் பெடகாலஜியில் ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு ஒரு 15, மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 25 கொடுத்துருக்காங்க. அடுத்து மேக்ஸ்லையும் 60 கொஸ்டின், 30 கொஸ்டின், 20 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதாக மாற்றிருக்காங்க. நம்பர் சிஸ்டம், அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி, இதுலேருந்து 30, 20 கொடுத்துருக்காங்க ஜியாமெட்ரி. அடுத்து பெடகாலஜிக்கல் இஷ்யூவில் ஒரு 10 கொஸ்டின் கேட்காங்க. சயின்ஸில் 30 கொஸ்டின், அதில் கண்டென்ட் ஏல 20 கொஸ்டின் கேட்குறாங்க. கண்டென்ட் பியில் பெடகாலஜிக்கல் இஷ்யூலேருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்க. சோசியல் ஸ்டடீஸ் அண்ட் சோசியல் சயின்ஸில் 60 கொஸ்டின், கண்டென்ட் ஃபஸ்ட்டு ஏலேருந்து 40 கொஸ்டின் கேட்காங்க. இது எல்லாமே பெடகாலஜி இஷ்யூலேருந்து ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்த லாங்குவேஜ் 1 30 கொஸ்டின், அதில் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன்ஸில் 15 கொஸ்டின், பெடகாலஜி ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டில் ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்க. லாங்குவேஜ் 2ல் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் 15 கொஸ்டின், பெடகாலஜியில் ஒரு 15 கொஸ்டின். சீட்டட் டிசம்பர். இவ்வளோதான், இதுதான் சிலபஸ். ஃபார் டீட்டெயில் சிலபஸ் ஃபார் கிளாஸ் 1 to 8 ப்ளீஸ் ரெஃபர் என்சிஆர்டி சிலபஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக். என்சிஆர்டி சிலபஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக்கில் இதே டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் சீட்டட் எக்ஸாம்க்குரிய பார்ட் 1 அண்ட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 கூடிய சிலபஸ். நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு இந்த சிலபஸ் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பேஜஸ் வந்துடும். சீட்டட் எக்ஸாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு போட்டுக்கோங்க. சீட்டட் எக்ஸாம் டேட் 2024 அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த தேசிய கொடி போட்டு இருக்குல்ல, அதுதான் இந்த அஃபிஷியல் வெப்சைட், சீட்டட்டோட அஃபிஷியல் வெப்சைட். சென்டர் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் சீட்டட் டிசம்பர் 2024 இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்ல தான் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா சிலபஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பின்னாடி இருக்கிற சிலபஸையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் சீட்டட் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ். டிசம்பர் 1 நவம்பர் 30 2024 அண்ட் டிசம்பர் 1 இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுதான் அதுக்குரிய சிலபஸ். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பிஎட் படித்தவங்களும் டிடிஎட் படித்தவங்களும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ.